ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படி பண்ணுறதுன்னா, அப்படி கொதிக்க விடும் போது நமக்கு பால் அடிப்பிடிக்காது. நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி நான் பாத்திரத்தில் ஊற்றிக்க போகிறேன். சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் அதை ஊற்றிட்டு நல்லா அது கொதி வர வரைக்கும் நல்லா பாலை காய்ச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும். இப்போ 1 லிட்டர் நான் பால் எடுத்துக்கிட்டேன். இந்த பாலை நான் என்ன பண்ணுறேன்னா, தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிஞ்சு பொங்கு வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா பால் காஞ்சினதுக்கப்புறமேட்டுக்கு சிம்மிலேயே வச்சினா போதும். இங்கே பாருங்கள், பால் காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம கடையிலையும் பன்னீர் கிடைக்கிது. ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் பாப்பாவுக்கு பண்ணுறதுனால நான் எப்போவுமே பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அது வீட்டிலே தான் மேக் பண்ணி கொடுப்பேன். பால் நல்லா பொங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பால் சுண்டை காய்ச்சுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். சிம்மிலே தான் வைக்கணும். ஹையில் வச்சு நல்லா பொங்கி கீழே வந்துடும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இது ஒரு கரண்டி போட்டும் நம்ம கிண்டிக்கிட்டேவும் வரலாம். ரொம்ப பொங்கு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ போட்டுக்கோங்க. ஸ்பூன் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பன்னீர் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம பன்னீர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பால் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம திரிய விடணும். இதை திரிய வைக்கிறதுக்கு நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா, நான் இந்த லெமன் எடுத்துருக்கிறேன். லெமன் தான் இன்றைக்கி நான் ஊற்றி பால் திரிய வைக்க போகிறேன். நம்ம கெட்டியான பாலில் திரிய வச்சு எடுக்கிறது தான் பன்னீர். இப்போ நான் அரை டம்ளர் தண்ணியில் ஒரு அரை பழம் லெமனை பிழிஞ்சு அதிலே விட்டுக்கிறேன், கலந்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் வெறும் லெமனை மட்டும் விட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கசப்பு தன்மையாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு திரியறதுக்கு லேட் ஆகும். நான் இங்கே பாருங்கள், பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. அரை டம்ளர் தண்ணியில் அரை லெமனை நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டியிருக்கேன். பாருங்கள், பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே தான் நம்ம இந்த திரிஞ்சு வச்ச இதை எடுத்து ரசகுல்லாவும் பண்ணலாம். அதுவும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திரிஞ்சு மேலால் வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, தண்ணிலாம் மேலே திரிஞ்சது அடியில் போயிருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தண்ணிலாம் வந்துடும். அடியில் இருக்கிற நமக்கு அந்த பன்னீர்லாம் கிடச்சிரும். மேலே தேங்கி நிற்கிது பாருங்கள். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மல் வாட்ரு இருக்குது பார்த்திங்களா, நார்மல் வாட்டரை ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை அப்போ தான் நம்ம லெமன் ஊற்றிருக்கோம்ல, எந்த கசப்போ ஒரு புளிப்பு தன்மையோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்மெல்லும் நமக்கு இருக்காது. அதனால் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது நம்ம ரொம்ப கரண்டி போட்டு ஸ்பூன் போட்டோ கிண்டும் போது பன்னீர் உதிரி உதிரியாக ஆகும். நான் பாப்பாவுக்கு உதிரி உதிரியாக தான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் நல்லா கிண்டிக்கிறேன். நீங்கள் ரொம்பவும் கரண்டி போட்டு உங்களுக்கு பீஸ் பீஸாக வேணும்னு, இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி பீஸ் பீஸாக வேணும்னா நீங்கள் ரொம்ப கரண்டியோ ஸ்பூனோ போட வேண்டாம். லைட்டாக கையால் மட்டும் அப்படியே கழுவிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா கழுவிட்டேன். ஏன்னா லைட்டாக புளிப்பு இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் நல்லா 2 or 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டேன். காய்கறி கீரைலாம் ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, இந்த இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி உங்களுக்கு கிடைக்கலன்னா இட்லி துணியை கூட எடுத்துக்கலாம்.
நான் இன்றைக்கி இட்லி துணியை தான் எடுத்துருக்கிறேன். ஒரு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பன்னீர், அதை வந்து உள்ளே கொட்டிக்கணும். கொட்டிட்டு இதை நல்லா கை வச்சு நம்ம பிழிஞ்சு அதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துக்கணும். பாருங்கள் நான் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு சுத்தமான பன்னீர் கிடச்சிருக்கு. இதை வந்து மேலும் அதில் வந்து ஏதாவது தண்ணி இருந்தால் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு சின்ன பிளேட் எடுத்து அது மேலே வச்சுக்கணும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம இடிகல் உடைப்போம் பார்த்திங்களா, சீரக மிளகு தட்டுமே, அந்த மாதிரி கல் இருந்தால் எடுத்து அது மேலே வச்சு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 2 hours இது அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து உதிரியாக கொடுக்குறதுனால நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு லேயராக கிடைக்கணும்னா, ஸ்கொயராக கிடைக்கணும்னா ரொம்பவும் அழுத்தி வைக்க வேண்டாம், கொஞ்சம் மேலால் வச்சா போதும். இங்கே பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு ஆகி இப்போ எனக்கு சுத்தமான பன்னீர் கிடச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி நான் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இதை வந்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது. நான் வந்து அவளுக்கு வந்து இப்போ சாப்பாட்டில் வந்து நான் வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டு இதை வந்து உதிர்த்தி விட்டு சாப்பாடு போட்டு கிளறி கொடுக்கும்போது அவள் நல்லா சாப்பிடுவாள். இந்த மாதிரி கொடுக்கும்போது பன்னீர் வந்து குழந்தைங்க ஈஸியாக எடுத்துக்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே மெசிச்சு விட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கலந்து குக் பண்ணி தான் கொடுக்கணும், குக் பண்ணி கொடுத்துடணும். பாருங்கள் இதில் ஒரு கொதியிலே வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். இது போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.